ஹாய் ஆல், வெல்கம் டு சமையல் வித் கனி. நீங்கள் நம்ப மாட்டீங்க, இதோட டேஸ்ட்டு அசல் அப்படியே ஒரு சேஞ்சுமே இல்லாமல் ஒரு ஆட்டோட ஈரல் எப்படி சாப்பிட்றோமோ அந்த டேஸ்ட்டில் தான் இருக்கும். நீங்கள் நிஜமாகவே நம்ப மாட்டீங்கங்க. எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. காலையில் நான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என் வீட்டுக்காரங்க இது வந்து பயந்துட்டார். புரட்டாசி எதுவுமா ஒன்று யார் கேட்டு நீ ஈரல் வாங்கிட்டு வந்து சமைச்சிக்கிட்டு இருக்கேன்னு திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் தான் சொன்னேன், இது ஈரல் கிடையாது, இது வெஜ்ஜு ஈரல் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து நான் ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை பயிறு 1 டம்ளர் மட்டும்தான் எடுத்திருக்கேன். 1 டம்ளர் சோக் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக மிளகு, கொஞ்சமாக சோம்பு, அது கூட ஒரு துண்டு இஞ்சி, இது மட்டும் போட்டு நல்லா பேஸ்ட்டாக வலுவலுன்னு இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. அரைச்ச அதை ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு ஆவி காமிச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்சுட்டு இதை வந்து ஒரு லிவர் எந்த சைஸில் இருக்குமோ அதே சைஸில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது தனியாக இருக்கட்டும். இப்போ இன்னொரு பேஸ்ட் அரைக்கணும். தேங்காய் ஒரு மூடி எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் மிளகு, அது கூட 1 டீஸ்பூன் வந்து கசகசா. உங்களுக்கு முந்திரி பருப்பு பிடிக்கும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் அது கொஞ்சம் ரிச் டேஸ்ட் கொடுக்கும் அப்படின்றதுனால ஒரு 4-5 பொட்டுக்கடலை மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேனில் எண்ணெய் விட்டு பட்டை, பிரிஞ்சி இலை, கொஞ்சம் சோம்பு மட்டும் போட்டு தாளிச்சிட்டு 2 பச்சை மிளகா, அது கூட நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா நறுக்கி வச்சுருக்க தக்காளியும் அது கூட ஆட் பண்ணி அது மேலே கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இங்கே 2 பெரிய பல்லாரி வெங்காயம் எடுத்திருக்கேன். அதுக்கு 3 தக்காளி எடுத்திருக்கேன். இதான் கணக்கு. இது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரே 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள், அது கூட கொஞ்சமாக கரம் மசாலா போட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஈரலையும் அது கூட போட்டு நல்லா பெசரி விட்டுருங்க. இது நல்லா குக் ஆகட்டும். உங்களுக்கு இந்த ஸ்டேஜே ஓகே அப்படின்னா இது மேலே கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டு மல்லித்தலை போட்டு இறக்கிக்கோங்க. நான் கொஞ்சம் சாதத்துக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் செமி கிரேவியாக வேணும். அதனால் நான் கொஞ்சம் தண்ணி விட்டு மூடி போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். இது நல்லா குக் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம இங்கே அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதியும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டு இதை இன்னும் ஒரு 10 நிமிஷம் சிம்லேயே மூடி போட்டு வச்சுக்கோங்க. இப்போது மூடி திறந்து பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சூப்பராக, பார்க்குற உங்கள் கண்ணே நம்ப முடியாத அளவுக்கு ஒரு லிவர் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடும். இது மேலே கை நிறைய கொத்தமல்லி தலையை தூவி விட்டு நல்லா சூப்பராக சாப்பிட்டு பாருங்கள். சத்தியமாக நீங்களே ஏமாந்துருவீங்க, இது லிவரா இல்லை பச்சை பயிரான்னு. சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க லிவர் சாப்பிட்லன்னா இதை ட்ரை பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங்.